அனைவருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் வரதுக்கு இட்ஸ் மீ பாவா விமல். நம்ம வாத்துக்கு ஸ்டுடியோவில் வந்து தாயமங்கலம் விலாக் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. எவ்வளோ வியூஸ் போச்சு தெரியுமா? போச்சு அதான் 290 வியூஸ் போச்சு. ஸோ அதை தொடர்ந்து தாயமங்கலத்துக்கே போய் எடுத்திருக்கோம். நம்ம ஊரில் காளையார் கோயிலில் வந்து வைகாசி திருவிழா தெப்பத்திருவிழா வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதுக்கு வந்து ஒரு வீடியோ போடலன்னா என்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதான் வந்து ஒரு சீரீஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி 6ஆம் நாள் திருவிழாவிலேருந்து வரிசைக்காக வந்து ஒவ்வொரு நாள் திருவிழாவையும் கணக்கு பண்ணி பண்ண போகிறோம். இன்றைக்கி அதில் வந்து வால்மீன் நடந்த அம்மன் கோயிலுக்கு போய் அங்கே வந்து மொய்ப்புள்ள பொய்ப்புள்ள அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான நிகழ்வு ஒன்று நடக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை தான் வந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நம்ம வந்து பொம்மை வாங்கலாம்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தேன். அதுக்குள்ளே வந்து கூட்டம் வச்சு வடிவில் வந்து மண்ணெண்ணெய் வாங்கின கதையாகி போச்சு. ஆனால் இங்கிட்டு எனக்கு பொம்மை கிடைக்கல. என்னை பார்த்தோன்னே ஒருத்தர் போயிட்டா தம்பி இருந்தால் அது கிடையாது. இவனுக்கு வந்து பொம்மை கிடச்சிதுன்னு தான் சொல்கிறது போய். அது அவங்க அக்கா வாங்கின பொம்மை. இங்கே வந்து ஏன் பொம்மை கொடுக்குறாங்கிறது வந்து பின்னாடி வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே வந்து இருக்குது. மொய்ப்பிள்ளை பொய்ப்பிள்ளை அப்படின்னா என்ன, அந்த மாதிரி தான் வந்து ரெகுலராக அந்த வீடியோவில் பார்ப்போம். வைகாசி திருவிழாவில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு மெய்ப்பிள்ளை பொய்ப்பிள்ளை. இந்த பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காதவங்க இல்லை புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்து இந்த நிகழ்வில் வந்து கலந்துப்பாங்க. இதில் பொம்மையை வந்து சூற விட்டு பொம்மையை கொடுத்து அந்த பொம்மையை வந்து எடுத்துகிட்டு போய் குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த குளத்தில் போய் நீராடுவாங்க. இது ஒரு முன்னொரு காலத்தில் ஒரு தம்பதிக்கு வந்து கனவுல சொப்பனமாக தோணுன கடவுள் வந்து இந்த குளத்தில் வந்து ஒரு பொய்யான பிள்ளையை செஞ்சு நீராடுங்க, உங்களுக்கு அடுத்த வருடத்துலேயே வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்ல அதுபடி நடக்க அவங்களும் வந்து பண்ணாங்க. அதுக்காக வந்து ஒரு தங்க ஊஞ்சலையும் வந்து கோயிலுக்கு கொடுத்தாங்க. இந்த நிகழ்வை அப்படியே கடைப்பிடிக்கிறதுமா இப்போயும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காதவங்க இங்கே வந்து அந்த பொம்மையை எடுத்து நீராடுறதை வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்படி நீராடி குழந்தை வந்து கிடைக்கிறவங்க அந்த பொம்மையை வந்து வாங்கி மற்றவங்களுக்கு வந்து கொடுக்குறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இந்த நிகழ்வு வந்து காலந்தொட்டு நடந்துக்கிட்டே இருக்குது அப்படி தான் சொல்லலாம். காலையிலேயே சாமி வந்து புறப்பாடாகி வந்து அந்த பொய்ப்பிள்ளையை மெய்ப்பிள்ளையாக்குற சடங்குகளை வந்து செஞ்சு அதுக்கப்புறம் அந்த பொம்மையை சூற வர்றதை வந்து பண்ணுவாங்க. மக்களும் அது வந்து ஆவலாக எல்லோரும் வந்து அந்த பொம்மையை எடுக்கிறதுக்கு வந்து ஆசைப்பட்டு ஓடி வந்து அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போவாங்க. அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு பூஜை பண்ணி அந்த ஒரு வருடம் கும்பிடுவாங்க. அப்படி அந்த பொம்மையை எடுத்து குழந்தை பிறந்தவங்க திருப்பி அடுத்த வருடம் வந்து பொம்மைகளை வந்து காணிக்கையாக வாங்கி மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து ரெகுலராக அப்படியே நடந்துகிட்டு வர ஒரு விஷயம். திருவிழாவில் வந்து அன்னதானம் வழங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீர்மோர் வழங்குறது, இந்த மாதிரி பல பேர் வந்து வெயில் தாக்கத்தை குறைக்கிறதுக்காக பல விஷயங்களை வந்து பண்ணியிருந்ததை எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னும் திருவிழாவில் வந்து நிறைய நிகழ்வுகள் இருக்குது. அதையும் உங்களுக்கு காட்டுறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். தொடர்ந்து பாருங்கள்.